எனக்கே கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. லைஃபு அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாக்கு வேணா நல்லா இருக்குடா. நம்ம எப்பவுமே இந்த சோஷியல் மீடியாலலாம் என்ன பண்ணிடுறோம், சோஷியல் மீடியாவ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோன்ற பேர்ல நம்பளே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற பேர்ல மடத்தனமான விஷயங்கள நெறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெஸ்ட்டு சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு கண்ணாடி மாரி தான்டா அது. சும்மா என்ன வந்து ஒரு ஹைலைட்டா காட்டுது. ஒரு லைம் லைட்ட வச்சு காட்டுதே ஒழிய, அது கிடையாது நானு. சோஷியல் மீடியால காட்டுறது நான் கிடையாது. எனக்கு பின்னாடி நெறைய வலி, வேதனை இருக்கு. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொஸ்டின் தான் கேட்க போறேன். நம்மள நெறைய பேர் இந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அது எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா கம்பேரிசன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நம்மள இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணியிருப்போம்ல. அவங்களோட ஜாப் ஆகட்டும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை அவங்களோட ஃபேமிலி, வீடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்மளையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய பேரோட ஃபேஸே இப்போ மாறும். கண்டிப்பாக என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் அந்த மாதிரி உங்களோட லைஃப்பை யாரோட கம்பேர் பண்ணீங்க, எதுக்காக கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு ஒரு குட்டியாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பற்றி தான் உங்ககிட்ட அட்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, வருண் அண்ட் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. வருண் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செட்டில்டு ஜாபு, நல்ல ஒரு ஃபேமிலி, அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நல்லா படிப்பான் அவன். ஆகாஷ்மே அப்படி தான். ஆகாஷ்மே அவனுக்கு நல்ல ஒரு ஒர்க் இருக்குது, நல்ல ஒரு ஜாபு, அப்படி எல்லாமே இருந்துச்சு. ஆகாஷ் என்னென்னா கொஞ்சம் சோஷியல் மீடியாஸ்லாம் பயங்கரமாக போஸ்ட்டு, ரீல்ஸ் போடுறது, ப்ளஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணுறவன் தான் ஆகாஷ். வருண் அப்படி கிடையாது. ஆனால் 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் இருந்தாங்க அன்டில் வருண் வந்து அவனோட இன்ஸ்டாவை வந்து ஓப்பன் பண்ணுறது வரைக்கும். ரொம்ப நாள் கழித்து அவன் இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணான் போல். அப்போ என்கிட்ட இது வந்து வருண் வந்து ஷேர் பண்ணான். ஜேகே, நான் ஆகாஷோட போஸ்ட் எல்லாம் பார்த்தேன், அவனோட ரீசன்ட் போஸ்ட் எல்லாம். அவன் ஏதோ புதுசாக கார் வாங்கியிருக்கான் போல், அண்ட் ஜாப்மே கூட வேறு ஏதோ போயிருக்கான் போல். நல்ல ஒரு ஜாபு, நல்ல ஒரு ஹைக்கு, அண்ட் வெக்கேஷன்லாம் கூட போயிருக்கான் பாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணான். அப்போ நான் சொன்னேன், ஃபைன், தட்ஸ் ஓகே, அவன் என்ஜாய் பண்ணுறான், பண்ணட்டும், விடேண்டா, உனக்கு என்ன அதனால் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நானும் தான் வந்து எல்லாமே தான் பண்ணுறேன், நானும் தான் ஒரு நல்ல ஏர்ன் பண்ணுறேன், நானும் தான் ஓடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு முன்னாடி என்னை விட ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் ஓடுறாங்க ஜேகே அப்படின்னா. எனக்கு அப்போவே ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் வந்துச்சு. நீ ஏன்டா கம்பேர் பண்ணிக்கிற, உன்னை அவனோட லைஃப் அது டிஃப்ரெண்ட், உன்னோட லைஃப் இது டிஃப்ரெண்ட்லடா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜேகே, நானும் தானே அவனை மாதிரியே ஒர்க் பண்ணுறேன், நானும் தானே அவனை மாதிரி கஷ்டப்படுறேன், ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஜேகே, ஆனால் நிறைய பேர் எனக்கு முன்னாடி ஓடிடுறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு அப்படின்றான். எனக்கு அதிலே புரிஞ்சிருச்சு, இவனையே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு வந்துருச்சு அவனுக்குள்ளேயே. அவனுக்கு தெரியாமலே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனை என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சப்ரஸ் பண்ணிடும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் அது வந்து ரொம்ப பெருசாக காட்டிக்கல, நீ விடுடா, ஜஸ்ட் லீவ் இட், நீ மூவ் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணோம். நான், வருண், ஆகாஷ் எல்லாருமே மீட் பண்ணோம். அப்போ இவங்க 2 பேர் பேசிக்கவே இல்லை. எனக்கே கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு. என்ன வருண், நீ எப்படி பண்ணுற, ஆகாஷ் நல்லா தானடா இருக்கான், நீ ஏன் வந்து அவனோட போய் பேச மாட்டேங்கிற அப்படின்னு. எனக்கு என்னமோ தெரியல ஜேகே, என்னால் வந்து பழையபடி பேச முடியல அப்படின்னா. ஸோ அப்போ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது அவனுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்க. இது எல்லாமே ஸ்டார்ட் ஆன இடம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பேரிசன் தான். அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கம்பேர் பண்ணால் அது அவனுக்கே தெரியாமல் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடைசியாக பார்க்க போனால் என்ன, அவனோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஜெலசி மூடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஹீ காட் எவ்ரி திங், ஆனால் எனக்கு இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவனுக்குமே இருக்குது. அந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமும் நான் நோட் பண்ணேன். ஆகாஷ்மே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான், வேறு மாதிரி இருந்தான்.
நாங்கள் 3 பேருமே உட்காந்தோம், டின்னருக்கு உட்காந்தோம். அப்போது வருணும் ஆகாஷும் பேச ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக பேசும்போது ஆகாஷ் ஒரு மாதிரி உடஞ்சிருந்தான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருண் தான் ஆனால் ஃபஸ்ட்டு கேட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா மச்சான், ரொம்ப லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா. இவன் ஷாக் ஆகிட்டான் ஒரு மாதிரி வருண். ஏன்டா நீ தான் போஸ்ட் போடுற, கார் வாங்கியிருக்க, லைக் வெக்கேஷன் போகிற அப்படின்னு அவனை குத்துற மாதிரி பேசினான். அதனால் கொஞ்சம் பொறுமையாயிரு வருண், நீ ரொம்ப பேசாத, என்ன ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு கேளு அவனை அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், லைஃபு அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வேணால் நல்லா இருக்குடா, ஆனால் நிஜமாக சொல்லப்போனால் ஃபுல்லாக இஎம்ஐ போகுது, லைஃப் ஒரே ப்ரெஷராக போகுது, ஒர்க் டென்ஷன் அப்படி தாண்டா போயிட்டே இருக்கு, எனக்கு என்னால் மேனேஜே பண்ண முடியல, நீ நிஜமாலே ரொம்ப பிளெஸ்டுடா வருண் அப்படின்னு ஆகாஷ் சொன்னான். அந்த ஒரு மொமெண்ட்டு வருணுக்கு புரிஞ்சதோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சுது எதனால அவன் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு. நம்ம எப்போவுமே இந்த சோஷியல் மீடியாலலாம் என்ன பண்ணிடுறோம், சோஷியல் மீடியாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோன்ற பேரில் நம்மளே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் பண்ணுறான், நம்மளும் இவனை மாதிரி பண்ணணும், அவன் பேசிட்டான், நம்மளும் அவனை மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அவனை மாதிரியே பண்ணுறோம், நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல், நம்ம இப்படி தானே, நம்ம அப்படியே அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துடலாமே. அதே நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது, சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் அது பண்ணுவோம். சோஷியல் மீடியாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற பேரில் மடத்தனமான விஷயங்களை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து வருண் வந்து ஆகாஷை நினச்சிட்டான். ஆக்சுவலாக இவன் நல்லாவே இருக்கான்ட்டு. ஆனால் ஆகாஷ் ரொம்ப தெளிவாக சொன்னான், ஜஸ்ட்டு சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தாண்டா, அது சும்மா என்னை வந்து ஒரு ஹைலைட்டாக காட்டுது, ஒரு லைம் லைட்டை வச்சு காட்டுதே ஒழிய எனக்கு வந்து அது ஒரு ப்ராப்பரான ஒரு இதெல்லாம் கிடையாதுடா, அது கிடையாது, நான் சோஷியல் மீடியாவில் காட்டுறது நான் கிடையாது, எனக்கு பின்னாடி நிறைய வலி வேதனை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்லிட்டான். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கம்பேரிசன் அப்படின்றது நம்மளோட கான்ஃபிடென்ஸை மட்டும் உடைக்காது, நம்மளோட ஐடென்டிட்டியை தொலைக்க செஞ்சிடும், நம்மளோட பீஸை, அதாவது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை தொலைக்க செஞ்சிடும், நம்மளோட கிராட்டிடியூடையே தொலைக்க செஞ்சிடும். ஸோ எப்பவுமே நம்மளோட லைஃப்பில் எல்லாரும் என்னை விட முன்னாடி போகிறாங்க, நான் தான் பின்னாடி இருக்கேன், நான் தான் ஸ்லோவாக போகிறேன், என்னால் தான் முடியல, ஆனால் அவங்களால முடியுது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மள ஒரு செகண்ட் சாப்டர் ஆஃப் லைஃப்பில் நம்ம இருப்போம், ஆனால் ஒரு 20th சாப்டரில் ஒருத்தர் இருப்பான், அவனை பார்த்து நம்ம அவனோட கம்பேர் பண்ணிப்போம். அதுதான் மிகப்பெரிய தப்பு. நம்ம செகண்ட் சாப்டரில் இருக்குன்னா அவனோட செகண்ட் சாப்டரில் அவன் என்ன கோத்ரூ பண்ணான்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. எப்போவே இந்த சோஷியல் மீடியாலையும் அப்படி தான். ஒரு போஸ்ட் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்கன்னா அதோட ஒரு ஹைலைட்டு ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள் ஆகட்டும், ஒரு ஆன்சைட்டி ஆகட்டும், அவங்க கோத்ரூ பண்ணதெல்லாம் யாருமே போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது என்ன, ஒரு ஃபாலோவர்ஸோ, ஒரு லைக்ஸோ, ஒரு கமெண்ட்ஸோ, அதுதான் வேணும். நம்மளுக்கு அப்படி கிடையாதுல்ல. ரியல் லைஃப்பை நம்ம எப்பவுமே எடிட்டட் லைஃபோட கம்பேர் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபேம், அவ்வளோதான். ரியல் லைஃப் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஆணித்தனமாக எல்லாருமே எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட லைஃப்பை இன்னொருத்தரோட லைஃபோடையோ எந்த ஒரு விஷயத்தோடையும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா, நீங்கள் வைக்கிறது தான் சட்டம். ஸோ அதை நல்லத்தனமாக எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களோட டைம் ஃபேஸில் என்னென்ன டைமுக்கு நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் உங்களோட ஃபுல் எஃபர்ட், ஃபுல் ஃபோக்கஸோடு இருந்தீங்கன்னா மட்டுமே போதும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வர்த்தி வேல்யூவாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக கமெண்ட், ஷேர் அண்ட் லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட டீம்லேயும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வரவும் கூடாது இல்லையா? ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை அனுப்பி அவங்களுமே பார்க்க சொல்லுங்கள். ஸோ இது ஒரு வேல்யூ பேஸ்டாக தேவைப்படுற ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு டாபிக் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த ஜேகே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு பேரண்டிங் ஆகட்டும், இல்லை லைஃப் ஹேக்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரியான க்யூட் வீடியோஸ் எல்லாமே என்னோட இன்ஸ்டாலையுமே போயிட்டுருக்கு. ஜெய்ஸ்ரீ கண்ணன் அப்படின்ற பேஜில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். பாய்.